டூரிஸ்ட்க்குலாம் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ நிறையா இந்த மாதிரி ஸ்கேம் அந்த மாதிரி ஏமாற்றுவானுங்க, பயங்கரமாக ஏமாற்றுவானுங்க. கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணணும், 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பாகாவில் வந்து ரூம் புக் பண்ணுங்கள். ஒருத்தான இடங்க. ஆக்சுவலாக இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஒரு சில இதில் 300 இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 240 தான். பரவாயில்ல, ஒருத்தர் தான். இதுதான்டா லைஃபு அப்படின்னா அது கோவாவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டி பண்ணி பாருங்கள். வேறு லெவல் அனுபவமாக இருக்கும். ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நான் வந்துட்டு பாகா பீச் அங்கே தாங்க இருக்கேன். ஸோ நேற்று நைட்டு வந்தேன், இருட்டில் ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ ஈவினிங் இப்போ கரெக்டாக 6 o'clock ஆகுதுங்க. அப்படியே பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது பாகா பீச்சு. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் டிஜே மியூசிக் தாங்க போட்டு, அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் பாரில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜே மியூசிக் தாங்க போட்டு பரபரப்பாக இருக்குங்க. ஸோ நிறையா மக்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து அந்த பீச்சை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பீச்சில் பார்த்தா தெரியும். ஸோ பேராக்ளைடிங்கு, ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறையா வந்து பாகா பீச்சில் தாங்க நடக்கும். ஸோ பாகா பீச் வந்து சொல்லப்போனால் ஒரு மெயினான பீச்சை சொல்லலாம் கோவாவை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ அந்த பக்கம் அந்த மியூசிக் டிஜேலாம் போகிறாங்க பார்த்தீங்களா. நைட்டு 10 o'clock மேலே அலோடு கிடையாது. பட் கடை எல்லாமே நைட்டு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த டிஜே இந்த மியூசிக் மட்டும் நைட் 10 o'clock ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட்டே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அப்படியே போய் பீச்சை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாரில் உட்காந்து லைட்டாக ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். ஆனால் இந்த பீச்சுக்கு நீங்கள் வரும்போது இங்கே இருக்கிற கடையெல்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நீங்கள் அங்கே வாங்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வர வழியில் நிறையா வந்து லிக்விட் ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி. இங்கே வந்து 300 ரூபா சொன்னாங்கன்னா அங்கே வெறும் 150 தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்து நீங்கள் பீச்சில் இந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி தரையில் உட்காந்துட்டு நீங்கள் தாராளமாக லிக்கர் சாப்பிட்லாம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாங்க. ஸோ இங்கே உட்காந்து அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டா 300 ரூபா, கீழே உட்காந்து சாப்பிட்டா 150 ரூபா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கைஸ் நாங்கள் பாருங்கள், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது பாருங்கள் அந்த பக்கம். ஸோ நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீ கோவாவுக்கு வந்து ஃபேமிலியாக வரலாங்க. அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. செப்பல் கட்டாமல் நடந்து போயிட்டுருக்கேன். அதில் வந்துட்டு ஓடி வந்துட்டேன். கைஸ் இன்னொன்று வந்து மார்னிங் டைமும் பயங்கரமாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா பீச் எந்த பீச்சுக்கு போனாலும் சூப்பராக இருக்கும். கோவாவில் வந்து பாகா பீச் இப்போ ஈவினிங் டைமில் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து டிட்டோஸ் லேண்ட் இருக்குங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக கிளப்பு எல்லாமே இருக்கும். அது ஆல்ரெடி நான் நேற்று போய் பார்த்தேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ டிட்டோஸ் லேண்ட்லேருந்து இந்த பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே எப்போயுமே ஃபன்னாக இருக்குங்க, பயங்கர ஃபன்னாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக இந்த பீச்சில் ஆட்கள் நிறையா இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த பீச்சில் வந்து ஃபன் இருக்குங்க. சொல்லப்போனால் 24 ஹவர்ஸும் அந்த பீச் வந்து ஃபன்னாக இருக்கும். கோவாவில் மேக்ஸிமம் எல்லா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்ஃப் ரெஸ்கியூ வச்சுருப்பாங்க.
நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க கோவாவில். ஸோ நார்த் கோவா சொல்லுவாங்க ஃபேமிலியாக போனால் அப்படி இப்படி இருக்குன்னு, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்த் கோவா வந்து தாராளமாக நீங்கள் வரலாம், செமையாக ஃபன் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எப்போயுமே ரோமிங்கில் இருப்பாங்க, அதனால் வந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. சேஃபான பீச் தாங்க கோவாவில் இருக்குது. எல்லா பீச்சும் சொல்லப்போனால் பீச் வந்து பயங்கர க்ளீனாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பீச்சுக்கு பொறுத்த வரைக்கும், இந்த டிட்டோஸ் லேண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பாகா பீச் பொறுத்த வரைக்கும் நைட்டு 11 o'clock மேலே பயங்கர பிஸியாக இருக்குங்க. அது பயங்கர பிஸியாக இருக்கும். ஸோ 10 o'clock வரையும் தான் சொன்ன மாதிரி இங்கே டிஜே இருக்கும், அதுக்கப்புறம் டிஜே கிடையாது. அதையும் பார்த்துங்க கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி சர்ஃபிங் போட் நிறையா இருக்கும், நீங்கள் இதுலேயும் போய் சர்ஃப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அட்வென்ச்சர் எல்லாமே நிறைய பேர் பேராகிளைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊரே பாருங்கள், கோவா பாருங்களேன், அப்படியே நல்லா அப்படியே மலை தெரியுதா, மலை மேலே ரோடு போகும், மலைக்கு கீழே அப்படியே கடல் இருக்கும், அழகாக இருக்கும். What is this bus? Surfing, huh? Yeah, done. No, how much? 600 per person. 300? 600 per person, huh? Not showing you. தூரத்தில் ஸோ நிறையா பேர் வந்து பேராகிளைடிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க. பார்ட்டி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னால் கோவா தான் வந்து இந்தியாவில். ஆக்சுவலாக வேறு எங்கே கம்பேரிசனும் தேவை கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல் வைப்பில் நீங்கள் ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் கோவா பொறுத்த வரைக்கும். பாகா பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தெரியுது. ஸோ அப்படியே நம்ம அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அப்பா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸுங்க. லாங்கு, செம்ம லாங்கு. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபுல்லாக. பாகாவில் தான் நான் வந்து ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தேன். ஓகே, நார்மலாக இருந்தது, நல்லா சூப்பரான ஒரு ஹாஸ்டலு. யாருக்காச்சும் ஹாஸ்டல் நேம் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். செம்ம ஒர்த்து. 700 rupees சார்ஜஸ் பண்ணாங்க டேரெக்டாக பே பண்ணால். நான் Booking.comல வரும்போது 906 பே பண்ணேன். இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது வீக் டேஸில் 700 வாங்கினாங்க. வித் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்தது. அந்த டார்மிட்ரி பார்த்தீங்கன்னா அல்டிமேட், பயங்கர க்ளீனாக, பயங்கர ஓரளவு லக்ஸுரியஸாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவு நல்லா இருந்தது. மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பாகா பீச்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் நல்லா இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சொல்ல போனால் எல்லா பீச்சிலையும் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மற்ற நான் அஞ்சுனா பீச்சு, ஆரம்பல் பீச்சு மார்னிங் போயிருந்தேன். நிறைய பேர் வந்து ஸ்விம் ட்ரெஸ் 2 piece போட்டு ஃபாரினர்ஸும் சரி, நம்ம இந்தியன்ஸும் சரி, நிறைய பேர் வந்து ரோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே அப்படி இல்லை, ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போது மார்னிங் எப்படின்னு தெரியல, திரும்பவும் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. ஸோ வந்து நல்லா இருக்குங்க உண்மையே. வந்து காற்று அப்படி பயங்கரமாக இந்த பீச் காற்று அடிக்குது. ஸோ நீங்கள் பாகா வந்து ரூம் புக் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் கோவா வர்றீங்கன்னா கோவாவில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக பஞ்சிம் வந்துடுங்க. பஞ்சிம் தான் கேபிட்டல். பனாஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பஞ்சிம் அதோட கேபிட்டல். நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் ஏர்போர்ட்லேருந்து வந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாலும் சரி, பஞ்சிமில் வந்து நீங்கள் மோட்டர் சைக்கிள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து ஈஸி உங்களுக்கு. எப்போனாலும் நீங்கள் பஞ்சிம் எப்போனாலும் வந்துடுங்க, ஏதாச்சும் ஆட்டோ கிட்ட பிடிச்சி வந்துடுங்க. அங்கே டாக்ஸி ஈஸி பிடிச்சி வந்துடுங்க. ஸோ அங்கே இருந்துட்டு பைக் எடுத்திங்கன்னா, ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி நான் மார்னிங் வந்து நான் ஸ்கூட்டர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தேன். ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்து நிறைய இடங்களில் வந்து மார்னிங் போய் சுற்றி பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் சுற்றி பார்த்தேங்க. ஒரு நாளைக்கு எனக்கு ஸ்கூட்டர் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 450 rupees சொல்லியிருந்தாங்க. ஃபேஷனில் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். உங்கள் சூஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஃபேஷனில் தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் என்னோடய ஹோட்டல்லே வந்து அங்கே இருக்கிற மேனேஜரே கால் பண்ணி ஒருத்தரை கொண்டு வர சொன்னாங்க. ஸ்கூட்டரை அவங்க கொண்டு வந்தாங்க. 450 rupees சார்ஜஸ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு. இப்போ நிறைய பேர் போகும்போது ஆக்சுவலாக கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பின்னாடி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல, பார் இருக்குல்ல, எல்லாம் வாங்க இங்கே வந்து உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பியர் எவ்வளோ? ஸோ இப்போ நான் வந்து பியர் வந்து விசாரிச்சு பார்த்தேங்க. நான் ஆக்சுவலாக பியர் செக் பண்ணி பார்த்தேன். பட்வைசர், கிங்ஃபிஷர்லாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, லார்ஜ் பியர் பார்த்தீங்கன்னா 300 rupees. அதே பியரை நீங்கள் வரும்போது இந்த டிட்டோஸ் லேண்ட் வழியாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 150 rupees தாங்க. அப்படியே டபுள் த ரேட் இங்கே. பட் என்னென்னா ஒரு ஆம்பியன்ஸ், இங்கே உட்காந்து சாப்பிட்றது, இந்த பீச்சை பார்த்து அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரக்கு அடிக்கிறவங்க மட்டும் சொல்கிறேன் நான். எல்லாம் என்னடா சரக்கு அடிக்கிற சொல்லியிருக்கேன்னு சொல்லாதீங்க.
ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் கோவா வரவங்க இந்த மாதிரி ஃபன் பண்ணணும், நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும், எல்லாத்தையும் தான் பார்க்க வருவாங்க. அதுக்காக தான் வருவாங்க. நான் அதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக போகிற வழியில் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் லைட்டிங் போட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போயே எப்படி இருக்குன்னா அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த தலைவரெலாம் ஒருத்தரெல்லாம் குடிக்கிறாரு, அங்கேருந்து வெளியே வந்து வாங்கிட்டு இருப்பார். அவங்களாம் நின்று குடிக்கிறவங்களாம் மேக்ஸிமம் அப்படி தான். சூப்பராக இருக்கா, வேறு லெவலு. ஸோ இங்கெல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போக போக சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் இஷ்யூன்னு தெரில. என்ன சொன்னாங்க, ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீச்சில் மட்டும் இந்த மாதிரி 10 o'clock சவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம், மியூசிக் ஆஃப் பண்ணிடுவோம், டிஜே ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. இதுதாங்க பாகா பீச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். நம்ம நாளை கழிச்சு நான் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேங்க. ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் ஆஃபரில். ஸோ நான் அது போய்ட்டு நான் சொல்கிறேன். வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இங்கே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கோவா வந்தால் கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஜானிஸ் பீச் ஷேக்குன்னு இருக்குது. ஸோ வாட் ஆஃப் த பியர் ரேட்? பியர்ஸ் ஓகே, நார்மல் KF, Budweiser. Small or large? Small. This is big. Big is 250 only. 250. 240. Sorry, 240. ஓகே. இங்கே Budweiser லார்ஜ்லாம் KFலாம் பார்த்தீங்கன்னா 240 தான் சொல்கிறாங்க ப்ரைஸு. இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஒரு சில இதில் 300 இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 240 தான். பரவாயில்ல, ஒருத்து தான் அது. ஓகே. Now bring me one Budweiser. 240 only na. நம்மளும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு இங்கே கொஞ்சம் ஜாலியாக ஒரு பேர் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க. Thank you. இந்த பாகா பீச் போகிற வழியில் டிட்டர்ஸ்லாண்டில் இருக்கேன். இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறையா வந்து ஒயின் ஷாப் இந்த மாதிரி இருக்குங்க. ஒயின் ஷாப், கவர்மெண்ட் அப்ரூவல் ஒயின் ஷாப்பு. ஸோ இங்கே வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். இந்த எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். ஸோ என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபன் பண்ணணும், 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பாகாவில் வந்து ரூம் புக் பண்ணுங்கள். ஒருத்தான இடங்க ஆக்சுவலாக. சரி, இன்னொன்று என்ன சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம். ஸோ இவங்க டீலாம் இங்கே எவ்வளோ தெரியுமா? 10 ரூபா தாங்க. ஆனால் டூரிஸ்ட்டை பார்த்தா 30 ரூபா சொல்லுவாங்க. வாட்டர் பாட்டில்லாம் 30 ரூபா சொல்லுவாங்க, 20 ரூபா பாட்டில். ஸோ நார்மலாக ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கினா கூட எக்ஸ்ட்ரா 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. நம்ம சொல்லணும், ஏன்டா அவ்வளோ சொல்கிற, இந்த ரேட்டு கொடுன்னு சொல்லி பார்கெயின் பண்ணி அவங்க கேட்டால் அப்புறம் சரின்னு கொடுத்துருவானுங்க. இப்போ நான் ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்டேன். எவ்வளோ கேட்டேன்? 30 ரூபா சொன்னான். ஏன்னா 10 ருபீஸ் தானே அப்படின்னதுக்கு அப்புறம் 30 ருபீஸ் அப்படின்னா சரி வேணாம் சொன்னோன்னே சீரியலில் வாங்குறது 10 ருபீஸ் கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டூரிஸ்ட்க்குலாம் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ நிறையா இந்த மாதிரி ஸ்கேம் அந்த மாதிரி ஏமாற்றுவானுங்க, பயங்கரமாக ஏமாற்றுவானுங்க. இந்த பாகா பீச் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே கச்சன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ டிட்டர்ஸ்லாண்ட் அங்கே இருக்கிற கிளப்புக்குள்ளே போய் என்ட்ரி ஆகி ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இப்போ வந்து சிங்கிளாக போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் என்ட்ரி கேட்பான். கப்புள்ஸாக போனீங்கன்னா வந்து 500.
அதே மாதிரி நீங்கள் லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ மாயிங்க. என்ன கான்செப்ட்னே தெரியல, எங்கே போனாலும் அப்படி தான். லைஃப்னால் இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கோவா தாங்க. செம்மையாக இருந்தது பார்ட்டி. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 12 ஆக போகுது. எவ்வளோ க்ரௌடு. ஆக்சுவலாக இது வந்து பாகா ரோட்டில் இருக்கேன். ஸோ இன்னமும் அந்த டிட்டோஸ் லேண்ட் அப்புறம் பாகா பீச்சில் ஃபுல்லாக ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பார்ட்டி போயிட்டுருக்குங்க வீக் டேஸில். ஸோ வீக்கெண்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து கோவாவில் வந்து சில பேர் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இங்கே கோவாவுக்கு வாங்க, செம்மையாக ஃபன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்புறம் 2-3 கிளப்புக்கெலாம் போனேன். ஸோ அங்கே போய் நான் வீடியோ எடுக்கலை, வேறு லெவலாக இருந்தது எல்லாமே. கைஸ் கண்டிப்பாக கோவா வரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோவா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோலாம் பாருங்கள், அடுத்தது வீடியோலாம் பாருங்கள் கோவா எபிசோடில். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.